இன்றைக்கி சமைச்சது மூக்கடலை குழம்பு. அது எப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தவா சட்டி காய வச்சு எண்ணெய் சூடானோன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சிறு துண்டு பட்டை, கொஞ்சம் கிராம்பு இதை சேர்த்தாச்சு. கிராம்பு போடும்போது பார்த்து வெடித்து மேலே தெரிக்கும். ஒரு சின்னோண்டு கல்பாசியும் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 1.5 பெரிய வெங்காயம், அதையும் சன்னமாக இதை மாதிரி நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு சதைச்சி எடுத்ததை சேர்த்துக்கிட்டேன். நான் பேஸ்ட்டு மாதிரி எடுக்கல, சதைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு, அதாவது இந்த வெங்காயத்தில் கண்ணாடி பதம் வரும் அது வரைக்கும் வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளி, தேவையான அளவு உப்பு போடும்போது கவனம் வேணும். மூக்கடலை ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருப்போம், அதனால் உப்பு கவனமாக வேணும். 2 பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, அப்புறம் காஷ்மீரி மிளகா பொடி, குழம்பு மசாலாத்தூள் 3 தேக்கரண்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடி ஒரு கிளறி விட்டால் அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிடும். தக்காளியில் நல்லா கரைஞ்சி வந்திருக்கும். இந்த பருவம் வந்தோன்னா நம்ம ஏற்கனவே ராத்திரி ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இந்த பருவத்தில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதை சேர்த்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த கொண்டக்கடலையில் எல்லா மசாலாவும் பரவுற மாதிரி நல்லா அப்படியே பிரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலையில் மசாலா சேர்ந்த பிறகு தான் நம்ம அதில் தண்ணி ஊற்றணும். போதுமான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இது சாதாரணமாக நம்ம இப்படியும் குழம்பாகவும் சாப்பிட்டுக்கலாம். வேணுங்கிறப்போ இதுலேயும் நம்ம தேங்காய் சேர்த்தோன்னு வைங்களேன், அது நம்ம தோசை, ரொட்டி, சப்பாத்தி அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். தேங்காய் சேர்க்கலன்னா தேங்காய் சேர்த்தும் சாதத்தில் சாப்பிட்லாம். தேங்காய் சேர்க்காமல் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் சிலர் விருப்பப்படும் போது சேர்த்துப்பாங்க, நான் சேர்க்கல, நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்குங்க. கொண்டக்கடலை மட்டும் நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி இது.